அனைவருக்கும் வணக்கம். நாள்தான் என் செய்யும், கோள்தான் என் செய்யும், நாளும் கோளும் நலிதொருக்கில்லை என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அனைவருக்கும் உண்டு. நாளையும் பார்க்க வேண்டும், அன்றைய கோளையும் பார்த்து நம் வாழ்வை வழிநடத்திச் செல்வது அவர்கள்தான். அவர்கள் ரூபத்தில் இறைவன்தான் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாள் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும், கோள் என்பது அன்றைய கிழமையான வாரத்தை குறிக்கும். உதாரணமாக, இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திரம், இன்றைய கோள் வியாழக்கிழமை, எனவே குரு கிரகம். நட்சத்திரமானது இங்கு கார்த்திகை நட்சத்திரம் என்பது சிலேத்தும நாடியை குறிக்கும். குரு பகவான் என்பது பித்த நாடியை குறிக்கும். பித்தமும் சிலேத்துமும் இணையும் போது வாதநாடி ஓடும். வாதநாடி என்பது சனி கிரகம், ராகு கிரகம், கேது கிரகம். இந்த கிரகங்களுடைய இயக்கம் நமது ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். எனவே இன்றைய நாளில் ஒரு முக்கியமான பணிகள், முக்கியமான காரியங்கள் இதை செய்யும் பொழுது கவனம் தேவை. அதாவது இன்று செய்யக்கூடாது என்று சொன்னால் சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சாஸ்திரம் தெரியாதவர்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை கவனம் தேவை. என்றால் சனி என்பது பிணியை கொடுக்கிற கிரகம், ராகு என்பது மாயையை கொடுக்கும், கேது என்பது நம்மிடம் இருக்கும் பொருள்களை அனைத்தையும் வெளியே தள்ளிவிடும். எனவே இந்த நாளில் முக்கியமான பணிகள் எதையும் கையாளக்கூடாது என்பது என் கருத்து. இதில் உங்கள் கருத்து மாறுபடலாம். அதுபோல் நாளை மறுதினம், நாள் மிருகஷீரிடம், கோள் சனி, அதாவது சனிக்கிழமை என்பதால் சனி. பித்தமும் வாதமும், அதாவது மிருகசீரிடம் என்பது பித்த நாடி, சனிக்கிழமை என்பது வாத நாடி. இரண்டும் சேரும் பொழுது சிலேத்தும நாடி வரும். இன்றைய நாள் நல்ல நாளாகும். காரணம், சிலேத்தும நாடி ஓடும் பொழுது சுக்கிரன், புதன், சந்திரன் என்ற கிரகங்கள் நம் ஜாதகத்தில் செயல்படும். சுக்கிரன் என்பது சுகபோகங்களுக்கும் இகலோக சுகத்துக்கும் அதிபதி. அதுபோல் ஜோதிடத்தில் மண்மனை வீடு வாகனங்களுக்கும் திருமண சம்பந்த காரியங்களுக்கும் நல்ல ஒரு இதாகும். புதன் என்பது தன் குடும்பாதிபதி, வித்தைகளுக்கு அதிபதி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாகும். சந்திரன் என்பது உணவுத்துறை, தாயார்